Hi friends, welcome back to Suja's Vlog channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா நம்ம மீன் பொளிச்சதுன்னு ஒரு வாழை இலை டிஷ்ல செய்ய போறோம். வாங்க ஈஸியான மெத்தட்ல பார்த்து கத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வஞ்சர மீனை வாங்கி நம்ம நார்மலா எப்பயும் ஃப்ரை பண்ற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை குட்டி குட்டியா நறுக்கி அதை நம்ம ஒரு சின்ன வாணலியில வச்சு வதக்கி அதுக்கு தேவையான மசாலா போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா அதை கொதிக்க விடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு மசாலா தூள், தனியாத்தூள், சில்லி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி ரெடி பண்ண பிறகு இப்போ வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலைய நம்ம கேஸ் அடுப்புல நல்லா நெருப்புல வாட்டி எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாழையோட ஸ்மெல் உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும். 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணி எடுத்த பிறகு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை எடுத்து நம்ம அதுல கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். அதோட நம்ம சூப்பரா பொரிச்சு வச்சிருக்க மீன் ஃபிஷ்ஷும் எடுத்து வச்சு மேல அண்டு திரும்ப அதுக்கு மேல செகண்ட் லேயர் மாதிரி வச்சு நல்லா அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த வாழை இலைய அழகா மடக்கி பார்சல் மாதிரி கட்ட போறோம். இப்ப நல்லா பார்சல் மாதிரி கட்டின பிறகு நீங்க வாழை நார்லயே வந்துட்டு நீங்க அதை ஒரு நாட் மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா வாழையில வாசனை இன்னும் சூப்பர்வா இருக்கும். இப்போ இன்னொரு வானொலியில நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டு அந்த மசாலாவோட வச்ச மீனை வந்து பாத்தீங்கன்னா கடாயில வச்சு கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ண போறோம். இப்ப அந்த மசாலாவும் ஃபிஷ்ஷும் நல்லா இறங்கி உங்களுக்கு நல்லா வதங்கி ஸ்மெல் சூப்பரா வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இப்பயே நாக்கு ஊறுது, சாப்பிட நாங்க ரெடியா இருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். நம்ம ஹோட்டல்ல சாப்பிடாம வீட்லயே இந்த மாதிரி புது புது ரெசிபி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி ஹோட்டல் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. வீட்லயே பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஈஸியாவும் இருக்கும் இந்த டிஷ். உங்களுக்கு பிகினர்ஸ் கூட எங்க சேனல் பார்த்து இந்த வீடியோ பார்த்து நீங்க சமைக்க கத்துக்கலாம். நாங்க ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சமைக்க கத்து கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்க சேனல் ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா கொடுங்க. என்ன உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணும்னு நீங்க எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். லாஸ்டா இதுல ஃபைனல் டச்சா நீங்க கொஞ்சம் ரா ஆனியனை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சு சாப்பிட வேண்டியதான். சூப்பரான வாழை இலை ஃபிஷ் பொளிச்சூர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சவங்க கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பர்வா இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இதை நீங்களும் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி கண்டிப்பா எங்களுக்கு